எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பேரன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 19/4/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி, தேய்பிறை சஷ்டி. மதியம் 3:36 வரை சஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம், அதாவது இரவு 9:30 to 10:30 வரை இரவு நல்ல நேரம். இன்றைய நாளுக்கான ராகு காலம் 9 முதல் 10:30 வரை. குளிகை 6 முதல் 7:10 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய திதி சஷ்டி 3:36 முதல் சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் சிவநாம யோகம். இன்றைய கரணம் வணிசை. மதியத்திற்கு பிறகு பத்திரை கரணமாக மாறும். இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சனி. அன்றைய நாளுக்கான பலன்கள்: தேய்பிறை சஷ்டி. சஷ்டி மதியத்தோடு முடியுது. இருந்த போதிலும் இன்று மாலை வரை அந்த வழிபாடு, முருகர் வழிபாடு செய்யலாம். கந்தவேல் துணை கொண்டு எண்ணிய காரியங்களில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு நிதர்சனமாக உண்டு. அதனால இந்த செயல்முறையில வழிபாடு செய்யுங்க, திருப்தி அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். என் அப்பன் முருகன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும், கிடைக்க தருவான். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷம் எப்பொழுதுமே ஒரு ஆதாயம் இல்லாமல், இறை இல்லாமல் இறங்காது. ஐயா நம்ம குரு சொல்லுவார், தலைப்பு இல்லாம பேசக்கூடாது, இல்லை திருப்பு இல்லாம சீட்டாடக்கூடாதுன்னு ஒரு காமெடியாக சொல்லுவார். அந்த மாதிரி இங்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் இருந்தால்தான் அந்த பணியை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால நீங்க உங்களை கவனமாகவே முன்னெடுத்து சென்றீங்கன்னா, மேஷத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வருகின்ற ஆண்டுகள், வருகின்ற பேச்சுகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்றைய நாளை கவனமுடன் பயணியுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் ராசியில் குரு, 3இல் செவ்வாய், 5இல் கேது. அதாவது ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் ஒவ்வொரு தடைகள். முயற்சி செய்தால் அங்கு ஒரு சில தடை, தெய்வ வழிபாடு அதுலேயும் சில பிரச்சனைகள். அது மாதிரி சில தடைகளை தாண்டி கடந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. மிகவும் சாந்தமாக இருப்பீர்கள். ஆனால் எண்ணிய செயல் வெற்றியடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வரவுகள் கிடைக்கப்படுகின்ற அமைப்பு. அதனால நல்ல ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. சந்திரன் பயணிக்கும் இடங்களில் குரு வீட்டில் சந்திரன் பயணம். அந்த பயணம் செய்கின்ற அமைப்பு லாபஸ்தானத்தில் குரு. ஒரு 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 வித்தியாசமான ஒரு அமைப்பு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளில் கவனம் தேவை. சுப பலன்களே இருந்தாலும் எச்சரிக்கையும் கவனத்துடன் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. கவனம் கவனம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில்
உங்களுக்கு வெற்றி, வேலைவாய்ப்பு, உங்களுக்கான வழி கிடைப்பது, வழியில் பயணம் செய்வது, அது போன்ற ஒரு எளிமையான முறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். லாபம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஏற்றம், நலம் பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நலம் மட்டும் இல்லை, உங்களுக்கு 3ஆம் இடத்து சந்திரன் முயற்சிகளில் கொஞ்சம் கை கொடுக்கிற அமைப்பு உள்ளது. அதனால நீங்க இன்னைக்கு எந்த முயற்சி வேணாலும் எடுங்க, ஜெயிச்சிடலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே ஒரு தொழில் அமைப்புகளில் கவனத்தோடு தான் இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பாதிப்பே உங்களுக்கு அங்கே தான். ஒரு சண்டை சச்சரவு அல்லது தொழில் பாதிப்பு வந்து நீங்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் சந்திரனின் பயணம் மிக அருமையாக இருக்கிறது. அந்த பயணத்தால் சுகப்பலன்கள் கிடைக்கும். சுற்றுலா அல்லது ஒரு எளிமையான ஒரு விருந்தில் கலந்து கொள்ளும் நிலைமை, இது போன்ற ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான அமைப்பு உள்ள நாள் இந்த நாள் உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் மேன்மைகள் மேலோங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இன்று உள்ளது. அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு உதவி கிடைக்கின்ற அமைப்பு. அரசாங்கத்தில் அல்லது உங்கள் சக மனிதர்களிடத்தில், உற்றார் உறவினரிடத்திலும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட வேலையை கரெக்டாக செய்யுங்க, கவனமாக இருங்க. ஏன்னா கிரகங்கள் 4 கிரக சேர்க்கை தனஸ்தானத்தில், வாக்கு குடும்பஸ்தானத்தில், எல்லாத்துலேயும் பேச சொல்லும். உங்களை பொய் உரைக்க வைக்கும், உங்களை சோம்பேறி ஆக்கி வைக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, அன்றன்ற வேலையை அன்றடிக்கு செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் பயம் அப்படின்னா, ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் இந்த நாள் இதை செஞ்சு தரேன்னு சொல்லி அதை செய்ய முடியாத ஒரு அமைப்பு இன்று. அதுவும் கடன் அமைப்புகளில் மேலோங்கி தெரிகிறதால் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றியடையலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.